வணக்கம், நான் ரம்யா. கோத்தகிரி vlog தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கோத்தகிரி ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கோத்தகிரியில் ஃபேமஸான விஷயங்கள்லாம் என்னென்ன, கோத்தகிரியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே போனோன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் அங்கே ஃபுட்டு எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த மாதிரி கோத்தகிரி பற்றின நிறையா விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு 67 கிலோமீட்டர்ஸ் வருது. 2 hours இல்லைன்னா மேக்ஸிமம் 2.5 hours நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ வீடியோஸ்குள்ள போலாமா? கோத்தகிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த ஊருக்கு கோத்தகிரி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, கிரினா மலைன்னு அர்த்தமா. ஸோ கோத்தர்கள் வசிக்கக்கூடிய மலை அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு கோத்தகிரின்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. கோத்தர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பழங்குடியின மக்கள். இந்த கோத்தகிரியுடைய மண்ணின் மைந்தர்களே இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோத்தகிரியில வந்து டீ பிளான்டேஷன் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. நிறைய டீ எஸ்டேட்ஸ் அண்ட் நிறைய டீ ஃபேக்டரிஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீ பிளான்டேஷனுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அக்ரி லேண்டும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த அக்ரி லேண்டில் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, பீன்ஸு, ரேடிஷ் இந்த மாதிரி நிறைய காய்கள் அதிகமாக இங்கே வந்து விளைவிக்கப்படுது. அதுக்கப்புறமா வர்க்கி அண்ட் டீ பவுடர் மேனுஃபேக்சரிங்கும் நம்ம கோத்தகிரியில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கோத்தகிரி ரீச் ஆயிட்டீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இது ஒரு குட்டி வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஆட்கள் யாராவது இருக்காங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம். அந்த மரத்தில் வந்து பிங்க் கலர்ல நிறைய பூ பூத்திருக்கும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை கிராஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் இல்லாட்டி பைக்கை வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டு ஓரமா இந்த இடத்துல போய் கண்டிப்பா போட்டோ எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட்டாவே இப்போ மாறிடுச்சு. நீங்க கோத்தகிரி போகும்போது ரைட் சைட்ல இந்த ஸ்பாட் வரும். முடிஞ்சா நீங்களும் இந்த ஸ்பாட்ல ஒரு போட்டோ கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டைம் இப்போ 1:40 ஆயிடுச்சு. நாங்க வரும்போது 2 or 3 பிளேசஸ்ல கார் அங்கங்க ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறமா டிராஃபிக் அதிகமா இருந்துச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எஸ், ஃபைனலி ரெசார்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ரெசார்ட் வெளியில மட்டும் இல்லை, உள்ளேயுமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களோட ரூம். மைனஸ் எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இது பால்கனி. இந்த பால்கனிக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்ததோட சரி, அதுக்கப்புறமா இங்கே நான் வரவே இல்லை. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 11 members வந்திருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியிலே தான் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பால்கனி பக்கம் நாங்கள் யாருமே வரல. ஓகே, டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே, லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு டைனிங்க்கு போனால் அவங்க இப்போ தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்ததே லேட்டு, இவங்க நம்மளை விட லேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக லஞ்ச் வந்துருச்சு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் பள்ளிபாளையம், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், தயிர், பொரியல், ஒயிட் ரைஸ், அப்பளம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாவ் சூப்பர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்ததாக கோடநாடு வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோடநாடு போகக்கூடிய இந்த ரோடை வந்து தி பெஸ்ட் ரோடு அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ரோடோட 2 சைட்லேயுமே டீ எஸ்டேட்ஸ், ஓகேவா, அண்ட் லாவெண்டர் கலரில் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு அந்த ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஓ மை காட், அது வேற லெவல் ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்பெஷலி உங்களோட ஐஸ்க்கு இது செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்த அழகான சீனரியை பார்த்துட்டே அப்படியே நம்ம போனோம்னா கோடநாடு வியூ பாயிண்ட் வந்துடும். இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி டிக்கெட் இருக்குது. கிட்ஸுக்கு 10 rupees, பெரியவங்களுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம காரை வந்து அப்படியே எங்கள் சைடில் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாவ் செம்மையாக இருக்குல்ல. அங்கே தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியல. அதை இங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு 2 ஒயிட் லைன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ஒயிட் லைன்ஸ்லாம் கிடையாது, ஃபால்ஸு. இந்த மலைகளுக்கு நடுவில் அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே தனியாக தெரியுது. க்ரௌடடாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம கீழே வந்தோம்னா இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு கிடைக்கும். உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு நான் போனேன். இங்கேயும் செம க்ரௌடடாக தான் இருந்துச்சு. எல்லாமே வச்சுருக்காங்க, சிப்ஸு, பிஸ்கெட்ஸ், வர்க்கி, கேக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இருக்குது. அப்புறம் சுட சுட பஜ்ஜி, காஃபி, டீ, பால் இது எல்லாமே இங்கே கிடைக்கும்.
ஓகே, அடுத்ததான் இதுக்கு பக்கத்தில் சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. சரி, அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற இந்த ரைடே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோடு வந்து அவ்வளோ ரிஸ்கியாக இருந்துச்சு. அது வந்து நார்மலான ரோடே கிடையாது. கல், குழி, மேடு, பள்ளம்னு ரோடே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே சுற்றியும் டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஆனால் மக்கள் யாரையுமே பார்க்க முடியல. ரொம்ப அமைதி, ஒரு ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. வெறும் எங்க கார் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. மக்கள் யாருமே இல்லை. ரொம்ப அமைதியா இருக்கு. ரோடும் நல்லா இல்லை. நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆஸ்லேஷன்லேயே நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு ஒரு லெஃப்ட் சைடில் 2-3 பேர்த்த பார்த்தோம். அவங்க டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க மாதிரி இருந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட எப்படி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டிங்க இருந்துட்டு, என்ன இந்த டைமுக்கு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறீங்களா? அச்சோ, சீக்கிரமாக போயிட்டு டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ரிட்டர்ன் ஆயிருங்க அப்படின்னு அந்த பாட்டிங்க வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி சொன்னாங்க. என்ன இந்த பாட்டிங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் திரும்பி ரைட் சைடில் பார்த்தா பைசன் மேலேருந்து இறங்கிட்டு இருக்கு கீழே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போக போக நிறைய பைசனை அந்த டீ எஸ்டேட்ஸ்குள்ளே எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே ரோட்லேருந்து பார்க்கும்போது அந்த பைசன் எல்லாம் ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக எல்லா பைசனும் அப்படியே லைனாக இறங்கி ரோட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது லைட்டாக எங்களுக்குள்ள அப்படியே ஜெர்க்காக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போக போக என்னாச்சுன்னா, அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் ஏற்றிட்டு வர வண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்துச்சு. அதுவே வந்து ஒரு குட்டி ரோடு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் ஒரு வண்டி தான் அட் அ டைமில் போக முடியும். ஆப்போசிட்டில் இந்த வண்டி வேறு வந்துருச்சு. நாங்கள் அப்படியே ஓரமாக பார்க் பண்ணோம். அந்த வண்டி அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே ஏதோ செடி தான் இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டோம். அது செடி கிடையாது. அது வந்து ஒரு பள்ளம். அங்கே ஒரு பெரிய கல்லெல்லாம் இருந்திருக்கு. அது தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு காரை மூவ் பண்ணதில் காருக்கு வந்து நல்லா அடிபட்டுருச்சு. இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் போகணுமா அப்படின்லாம் தோணுச்சு. இருந்தாலும் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு போல, நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்படியே பைசன் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஃபாக், அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும் அது மறைச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கார் வந்து மேலே ஏறவே இல்லை. ஜீப் மாதிரியான வெஹிக்கல்ஸ்னால் ஈஸியாக மேலே போயிடும். ஸோ நம்மளோட காரெல்லாம் வந்து அந்த ரோட்டில் ஓட்டவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா கீழேயே நம்ம இறங்கி எதுவும் பார்க்க முடியாது. அனிமல்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. திருப்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்கள் கூட கிடையாது. வெறும் பைசன் மட்டும்தான் அந்த இடங்கள்ல நடமாடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் லேட் பண்ணியிருந்தோன்னா அவ்வளோதான், அந்த பைசனெல்லாம் அப்படியே ரோட்டுக்கு வந்திருக்கும். இன்னொரு சைடு ஃபாகு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ரிஸ்க் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு, டக்குன்னு எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துட்டோம். கடைசி வரைக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸை எங்களால் பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்காக பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக இருந்துச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியிலையும் போக முடியாதுங்கிறனால நாங்கள் டைரெக்டாக ரெசார்ட்டுக்கே வந்துட்டோம். ரெசார்ட் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அந்த டே வந்து அப்படியே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு. சரி, அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறதே எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நாங்கள் போகிற வழியில் இந்த ஒரு கோயில் இருந்துச்சு. அடடா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல கோயில். ரெசார்ட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ இந்த டீ ஃபேக்ட்ரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. பட் இப்போ நடந்து வரும்போது தான் தெரியுது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. எஸ், ஃபைனலி டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. அடடா, டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் டீ ஃபேக்ட்ரி சூப்பராக இருக்குல்ல. நம்ம சும்மா அப்படியே கடையில் போய் டீ பவுடர் வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிச்சிடறோம். ஆனால் அந்த டீ பவுடரை உருவாக்குறதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நினைக்கும் போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ், டீ இலைகளை டீ பவுடராக உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த டீ இலைகளை வந்து நம்ம கைகள்லையும் பறிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணியும் பறிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹை குவாலிட்டி டீ வேணும் அப்படின்னா அப்போ கைகளில் பறிக்கக்கூடிய இலைகளில் தான் அந்த ஹை குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. மிஷின்ஸ் யூஸ் பண்ணி டீ இலைகளை பறிச்சோம்னா டீயோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிடுமா. பிகாஸ் அந்த டீ இலைகள் வந்து மிஷின்ஸ்ல பறிக்கும் போது உடைஞ்சிடுமா. அதனால டீயோட குவாலிட்டி அப்படியே கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த டீ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா நிறைய மிஷின்ஸ், நிறைய ப்ராசஸ் உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க சொன்னதை வச்சு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். டீ மேனுஃபேக்சரிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. உள்ளே வந்தாச்சு. இதுதான் மெயின் கேட். இந்த வழியாக தான் வந்திருக்கணும். பட் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்துட்டோம்.
உள்ளே என்ட்ரானா யாருமே இல்லை. அப்புறமா திடீர்னு ஒரு பர்சன் வந்தார். அவர் நேம் வந்து மேத்யூ அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் தான் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி ஃபுல்லாத்தையுமே பார்த்துக்கிறாராம். அவர் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்வீட் பர்சன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்து விதரிங் செக்ஷன். இங்கிருந்து தான் டீ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டீ இலைகளை பொறிச்சிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு அது விதரிங் செக்ஷனுக்குள்ளே தான் வருது. இங்கே வந்து அந்த இலைகள் எல்லாத்தையும் இந்த விதரிங் செக்ஷனில் போட்டுடுறாங்க. இதோட வேலை என்னன்னா, அந்த லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணும். ட்ரை இன் த சென்ஸ் அப்படியே காய்ந்த இலைகளாக வறண்ட இலைகளாலாம் மாற்றாது. அதாவது அந்த டீ லீவ்ஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வெளியில் எடுக்கிறாங்க. ஈரத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலைகளில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த டீ லீவ்ஸை கொண்டு வந்து அப்படியே இது மேலே கொட்டிட்டோம்னா ட்ரை ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அப்படிலாம் கிடையாது. அங்கே முன்னாடி ஒரு தனி ரூமில் ஒரு பெரிய ஃபேன் மாதிரி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அடுத்த வீடியோவில். அந்த ஃபேன் ஸ்விட்சை வந்து அவங்க ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுது. அந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஏர் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த லீவ்ஸ் மேலே பட்டு லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை வந்து வெளியில் எடுக்குது. எவ்ரிடே நைட் 8 o'clock இவங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷான டீ லீவ்ஸ் வருமா. அந்த டீ லீவ்ஸை வந்து இந்த விதரிங் டஃப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ளோயரை ஆன் பண்ணி விட்டுடுவாங்களாம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock வந்து தான் அந்த ப்ளோயரை ஆஃப் பண்ணுவாங்களாம். அதுக்குள்ளே இந்த டீ லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போய் டீ லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீ பவுடர் ப்ராசஸ்லேயே வச்சு இந்த விதரிங் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இந்த விதரிங் ப்ராசஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு டீயோட குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காய்ந்த இலைகள் எல்லாத்தையும் அந்த மேலே குட்டி குட்டி வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் ஓவர் ஹெட் கன்வேயர். அந்த ஓவர் ஹெட் கன்வேயர் மூலமாக காய்ந்த இலைகள் எல்லாத்தையும் ஈவன் ஃபீடர் அப்படிங்கிற மிஷினுக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் ஈவன் ஃபீடர். இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா இலையும் ஈவனாக ஃபீட் பண்ணி அடுத்த மிஷினுக்கு இது அனுப்புது. அதாவது கொட்டப்பட்ட இலைகள் எல்லாத்தையும் சமமாக பிரித்து பைப் மூலமாக ரோட்டர் வேன் அப்படிங்கிற அடுத்த மிஷினுக்கு இது அனுப்புது. இந்த ரூம்குள்ளே தான் அந்த ஃபேன் இருக்குது. இந்த ரூமில் லைட் இல்லாதனால அந்த ஃபேன் எப்படி இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. பட் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே செம்ம சவுண்டு, பயங்கரமான காற்று. இந்த காற்று தான் நான் உள்ள அந்த காட்டினேன் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக போய் அந்த லீவ்ஸ்க்கு போகுது. இப்போ கூகி மிஷின்லேருந்து டீ பவுடர் மிதமான ஒரு வார்ம் ஹீட்டில் வெளியில் வந்த உடனே அது மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம். தண்ணியை அது மேலே ஸ்ப்ரே பண்ண உடனே க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டீ பவுடர் இப்போ லைட் ப்ரௌன் கலரில் அது மாறிடுமா. இதை வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்மெண்டேஷன் செய்யப்பட்ட இந்த டீ பவுடர் வந்து அடுத்ததாக ட்ரையருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ட்ரையர் வந்து 240 டிகிரி செல்சியஸில் இந்த டீ பவுடரை வந்து ட்ரை பண்ணுமா. 240 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரை பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 மினிட்ஸ் நடக்குமா. ட்ரை பண்ண டீ தூள் அடுத்ததாக ஃபைபர் ரிமூவருக்கு போகுது. ஃபைபர் ரிமூவிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன ட்ரே மூலமாக கிரைண்டிங் செக்ஷனுக்கு வருது. இந்த கிரைண்டிங் மிஷின் டீ தூளை பல டைப்ஸாக பிரிக்குது. பிபி, பிஓபிஎஸ்னு நிறைய டைப்ஸ் அவங்க சொன்னாங்க. பிபின்னு சொல்லப்படுற இந்த வெரைட்டி டீயை வந்து சவுத் இந்தியன்ஸ் அதிகமாக விரும்பி குடிக்கிறதாகவும், பிஓபிஎஸ்னு சொல்லப்படக்கூடிய டீ வெரைட்டியை வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக விரும்பி குடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கிரேடிங் ப்ராசஸ் முடிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான். அடுத்ததான் பேக்கிங். 240 டிகிரி செல்சியஸில் ட்ரையிங் மிஷின் வந்து டீ பவுடர் ட்ரை பண்ணுது அப்படின்னா அதுக்கான ஹீட் வந்து இங்கிருந்து தான் போகுது அப்படின்னு அந்த இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. எவ்வளோ மரத்தை வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே அந்த ட்ரையிங் மிஷினுக்கு அந்த ஹீட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மரத்தை இங்கே வெட்டி வெட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட அந்த இடத்துல நிற்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு அந்த இடமே. இது பார்த்தீங்களா, இது வந்து டீ பவுடர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக. இதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது, இது அப்படியே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிரேடிங் பண்ணப்பட்ட டீ தூள்களை இந்த மாதிரி மூட்டைகளில் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பேக்கிங் தான். அடுத்ததாக ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ கோத்தகிரிலேயே ஃபேமஸான கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் கோத்தகிரியோட பியூட்டியை. டைம் 12 o'clock தான் ஆகுது, பட் ஃபாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எஸ், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து போனோம். இந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகக்கூடிய வழி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது, ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். பயங்கரம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது 2 பக்கம் சுற்றியும் காடு, நடுவில் ஒரு குட்டி
குட்டியாக வழி போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னா அடுத்ததாக டீ எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இதுக்குள்ளே போகும்போது நிறைய பேர் கால் வலிக்கு கீழே விழுந்து என்னால் முடியல, இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணல, நான் ரிட்டர்ன் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வழி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கிட்ஸு இல்லைன்னா பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா அவங்க இந்த வழியில் நடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பட் எங்களோட கிட்டு கூட இருக்கிறனால வேண்டாம், இதுக்கு மேலே போனால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நான், என் ஹஸ்பண்ட், என்னோட கிட் 3 பேர் வந்து பாதிலேயே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாரும் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற ரோடு மட்டும் இவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டீ எஸ்டேட் வழியாக கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர மாதிரி ரொம்ப ஈஸியான வேவாக தான் இருந்திருக்கு. பட் ஒரு சில இஷ்யூஸ்னால அந்த டீ எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து இந்த வழியாக யாரும் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் இப்படி ரொம்ப சுற்றி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நாளில் அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வரது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த டீ ஷாப் கோத்தகிரிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ ஷாப் இது. நாங்கள் கோத்தகிரிக்கு எப்போ வந்தாலும் மறக்காமல் இந்த டீ ஷாப்புக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். நேற்றுக்கே வரலான்னு நினச்சோம், பட் ரொம்ப டைம் ஆகிட்டனால வர முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகும்போதாவது எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்தாச்சு. நீங்கள் கோத்தகிரி போகும்போது ரைட் சைடில் இந்த ஷாப் இருக்கும். இந்த டீ ஷாப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த டீ ஷாப் இங்கே எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த டாகும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த டாகோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய மன்கீஸ் இருக்குது. அந்த மன்கீஸ் எதுவுமே கடைக்குள்ளே வர விடாமல், அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட கூட வர விடாமல் இந்த டாக் பயங்கரமாக பார்த்துக்குது. இந்த டாகை பார்த்தாவே இங்கே இருக்கிற மன்கீஸ் எல்லாம் பயந்து ஓடிடுது. அப்படி இந்த டாகை செம்மையாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டாக் நம்மளை எதுவுமே பண்ணாது. அதோட டார்கெட் மன்கி மட்டும்தான். இந்த டீ ஷாப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கே காஃபி, டீ, வடை, பஜ்ஜி, போண்டான்னு எல்லாமே இருக்கும். பட் இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா லெமன் டீ தான். ஸோ லெமன் டீயில் பார்த்திங்கன்னா மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த லெமன் டீ. அதே மாதிரி சமோசாவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவங்களோட சமோசா அண்ட் லெமன் டீயை டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. எஸ், கோத்தகிரி ட்ரிப் இட் கம்ஸ் டு அன் எண்ட். ஒரு ஹாப்பி ட்ரிப்பாக, ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இது எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கோத்தகிரியை பிடிக்கும். உங்களுக்கும் ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இது இருக்கும். பிகாஸ் கோத்தகிரி இஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த அழகான கோத்தகிரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ரம்யா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.